வணக்கம். அந்த மெகா டிவில அப்படின்ற மாதிரி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இதான் என் ஃபேஸ் ரிவீல். இன்னைக்கு வந்து என்ன கண்டென்ட்னா, பீப்புள் ஒரு காலத்துல எல்லாருமே இவங்க அவங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க யாரு என்னன்னு மறந்து போயிருப்பாங்க. இது எப்படி வந்துச்சுன்னா, நான் இன்னைக்கு சும்மா இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருக்கும்போது இவரு வந்தாரு, அந்த சுரேஷ் தாத்தா. I am not in danger, Skyler. I am the danger. என்னன்னா அப்படியே அசால்ட்டா போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாப்ல. அவரோட வீடியோ வந்துச்சு. லைக்ஸ் பார்த்தா 300 லைக்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு காலத்துல ஆகாவோன்னு போயிட்டு இருந்தவரே ஏன் இப்படி திடீர்னு இப்படி ஆயிட்டாப்ல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து இந்த ஐடியா தான். ஸோ வந்து பேசிக்கா ஒரு காலத்துல வைரலா இருந்தவங்க இப்ப யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நீங்க மேபி இன்னும் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா கை கொடுங்க. மை ஃப்ரெண்ட், யூ வான் த அன்எம்ப்ளாய்மெண்ட் காம்படிஷன். ஓகே, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சுரேஷ் தாத்தா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோம். மனுஷன் டான்ஸ்னா அவர் பார்த்துட்டு அந்த காலத்தை எப்படி இருக்குன்னா, நம்ம வளர்ந்தா இப்படி இருக்கணும்ப்பா, நம்ம ஒரு அங்கிள் ஆனாலும் இதை பத்தி கவலைப்படாம சொட்டை விழுந்துருச்சா பரவாயில்ல, என் தொப்பை விழுந்துருச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஜாலியாக அவர் போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாப்ல. அது பார்க்கும்போது ஒரு இவர மாதிரி இருக்கணுமே, அந்த விஷுவலைசிங் இந்த மிரர் த மேன் ஐ வாண்ட் டு பிகம் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்தா இருக்கும். அவரு அதுக்கு வந்து ஜிபி முத்து லாக்டவுன் டைம்ல அந்த லெட்டர் வீடியோஸ்லாம் பார்த்து சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு யாருமே ஜிபி முத்து பத்தி பேசுறது இல்லை. அப்பப்போ ஏதோ படத்து ட்ரெயிலர்லாம் வருவாரு, ஆனால் யாரும் கண்டுக்கிறதும் இல்லை. அந்த படத்தை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். ஐம் நாட் பீங் அ ஹேட்டர். நான் வந்து இப்படி ஒரு காலத்துல அப்படி ஆகோன்னு இருந்தவங்க இப்ப யாருமே எங்கேயும் பேசுறது இல்லையே. எனக்கு அட்லீஸ்ட் என் சர்க்கிள்ல யாருமே பேசுறது இல்லை. உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்புறம் பார்ட் 2க்கு நான் ஏதாச்சும் செலிபிரிட்டிஸ் மிஸ் பண்ணியிருந்தா, இல்ல ஒரு இன்ஃபுளுசர்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அப்புறம் பேசிக்கா விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் ஒரு காலத்துல இவங்களை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் பாத்தியாடி, இவங்க எவ்வளவு பண்ணி தெரியுமாடி அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராமர்னு நான் விஜய் டிவி அவ்வளோக்கு பார்க்க மாட்டேன், பார்த்ததும் இல்லை. அதனால மற்றவங்க பேசுறதை வச்சுதான் நான் இந்த பேர்லாம் சொல்றேன். இந்த ராமர்னு ஒரு காமெடியன், அப்புறம் இந்த ஸ்லீப்பிங் ஸ்டார் நம்ம அஸ்வின், அவர்லாம் விஜய் டிவில தான் வந்தான்னு நினைக்கிறேன். அவங்க பேசிக்கா பிக் பாஸ்ல இருந்து வந்து நிறைய பேர் நம்ம மறந்துட்டோம். எக்ஸாம்பிள் நான் மறந்துட்டேன், நீங்க மறந்தீங்களா எனக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் இந்த மீரா முத்துன், அவங்க எல்லாம் அந்த எப்படி சொல்றது, லாக்டவுன் டைம்லாம் வேற லெவல் வயர்ல எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இங்கடா இருக்கா? அதுதான் எனக்கும் தெரியல. யாரு ஓவியா கூட இப்ப கூட இருக்கா? ஆனா மீரா முத்துன் ஓவியா வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க. உண்மையை சொல்ல மறந்துட்டாங்க. நடுவில் அந்த கான்ட்ரவர்சி வந்தனால நான் வச்சுட்டு இப்ப கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட நிறைய பேர் பேசுறாங்க. மீரா முத்துன் என்ன ஆனாங்க என்ன எதுன்னு நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து இந்த விஜய் டிவி ப்ராப்ளம் சொல்லும்போது எனக்கு நான் ஒரு ஐம் நாட் அ ஹேட்டர். ஏன்னா எனக்கு ஒருத்தர் மாதிரி எப்படி அடிக்கணும்னு தோணும் கேட்டீங்களா, சரி ஓகே அப்படின்னு இல்லை, எப்படி சொல்றது, கலாய்க்கணும்னு தோணுன்னா அந்த சிவாங்கி இந்த கியூட்டுங்கிற பேரில் கிரிஞ்சு செய்யும் தோழிகள் வேவை ஆரம்பிச்சு விட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். வேற ஒன்றும் சொல்ல முடியாது, எனக்கு அவ்வளோதான் தெரியும். வேற பேசிக்கா பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு வந்துட்டா இந்த சிவானி நாராயணன் நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர், அந்த ஆக்ட்ரஸ் பேர். லைக் அவங்க வந்து டெய்லி ஒரு போட்டோ போட்டு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த அப்போ டோன்ட் ஆஸ்க் மீ ஹவ் ஐ நோ திஸ் ஆல், ஓகேவா, அவ்வளோதான் தெரியும். இந்த காலத்தில் ரொம்ப அந்த காலத்துலன்னா ரொம்ப பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் லைக் ஃபியூ இயர்ஸ் பேக் லைக் டெய்லியும் ஒரு வீடியோ போட்டோ போட்டு அந்த வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் மில்லியன்ஸ் கணக்கில் லைக்ஸ் போயிட்டு இருக்கும். இப்போலாம் யாருமே கண்டுக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. இதை யோசிக்கும் போது எனக்கு எப்படி சொல்றது தோணும், ஃபார் இந்த ஷார்ட் பீரியட்ல வைரல் ஆகுறாங்க இருக்காங்கல்ல, லாங் டைமுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க முடியாது. இப்போ இந்த பீரோ அக்கா, பலூன் அக்கா அப்படிலாம் ட்ரெண்டாக வராங்க வந்து ஐ திங்க் அவங்களோட ஃபேட்டும் ஆன்லைனில் என்னோட கெஸ் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபெட்டிக் ஆயிடும். எவ்வளோதான் லைக் அவங்க வந்து இந்த காஜுக்காக பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கும் போர்டிக்கு சான்ஸ் ஜாஸ்தி, அவங்க ரிலவன்ஸ் இழக்கிறதுக்கு தான் சான்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரிஷிபீடியா, அப்புறம் வேற யாரு, இந்த ஹரிபாஸ்கர், இவங்களுக்குலாம் இப்போ அவங்க வீடியோ போடுறதெல்லாம் கான்ஸ்டன்ட் வீடியோ போடுறத நிறுத்தி பல வருஷம் ஆச்சு. இருந்தாலும் இப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். அதுதான் ஒரு ஜென்யூனான கண்டென்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்மளும் பேசாம தொப்பா என்னான்னு சொல்லிட்டு ட்ரெண்டான நல்லா இருக்கும்ல. அப்புறம் வேற யாரு, ஆண்டுடேட் கண்ணிகள்.
ஆனா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு எனக்கு நான் பெரிய ஃபேன். ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவாப்ல. அட்டென்ஷன் வந்த உடனே அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொஞ்சம் மாத்தி நல்ல ஒரு மாதிரி ஒரு இதை போட்ட உடனே ஆண்டி எவ்வளவு நல்லவர் தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த 14 வயசு குட்டி குஞ்சான்ஸ் அப்படியே பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிருவாங்க. தட்ஸ் த ஸ்ட்ராட்டஜி பேசிக்லி. பட் அந்த 2022ஓட மோஸ்ட் சர்ச் பர்சன் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்ன ஆனாருன்னு தெரியல. உட்காந்துட்டு இப்ப காணவே ஸ்ட்ரைக் தானே மோஸ்ட் இருந்துச்சு பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த முகின்ராங்கிற பேர் வந்து நான் அப்போ பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். நான் ஒரு சீசன் தான் பார்த்துருக்கேன். இந்த ஆரி அவர்லாம் வந்த சீசன் அது மட்டும் தான் உட்காந்துலாம் பார்க்கல. அப்பவும் எனக்கு எப்படி சொல்றது, சும்மா ஒரு அரை மணி நேரம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் பிகாஸ் ஆஃப் பியர் ப்ரெஷர். அந்த ஆரி அவர்லாம் என்ன ஆனாருன்னு தெரியல. இப்போ போய் அவர் ப்ரொஃபைல் பார்த்தா 900 லைக்ஸ் 800 லைக்ஸ் இருக்கு. பட் ஒரு காலத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் மில்லியன்ஸ் ஆஃப் லைக்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு அவருக்கு. வேற அதான் இந்த முகின்ராவ் பாடு. என் ஃப்ரெண்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு இது என்ன பார்த்து முகின்ராவ் இது ஏதோ வரும். இப்போ முகின்ராவ் வைரல் சாங் இது என்ன. அந்த காலத்துல எல்லா குட்டி குஞ்சான்ஸும் பாடிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆனாலும் தெரியல எனக்கு. நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா திருப்பி அதான் சொல்றேன். இஃப் யூ அன்எம்ப்ளாய்டுனா இது யாரை வேணா நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், யூடியூபர்ஸ் பக்கம் வந்தா, யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பக்கம் வந்தா சென்டிமெண்ட் வில்லன் அவர் ஒரு காலத்துல வயது. ஆனா இப்போ என்ன ஆனாப்லயே தெரியல. இன்னும் சில பேர் அவரை வச்சு மில்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் அவ்வளோக்கா ரெலவெண்டா இருக்கிற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் நான் மில்க் பண்றதை விட்டுட்டேன். நான் கடைசியா அவரை வச்சு பீம் போட்டு பல வருஷம் ஆச்சு. வேற யூடியூபர்ஸ்னு வந்துட்டா ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி மொபைல் கேமர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். மதன் கௌரி டோன்ட் ஃபர்கெட். மதன் கௌரியா? மதன் சாரி மதன் கௌரி இல்ல, மதன் ஓபி. ஏன்னா இது எஃப்எஃப் யூடியூபர்ஸ், ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ்னு சொல்லிட்டு அந்த கேமிங் தமிழா, அப்புறம் பிவிஎஸ் கேம், இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ், ஈஸியாக மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ போய் சேனல் பார்த்தா 7000 14,000 அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனைக்கும் உங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் டு வியூஸ் கவுண்ட் பார்த்தா ரொம்ப 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 எடுத்து சொல்கிறது எனக்கே அவ்வளோதான் ரிலவன்ஸ் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் வளர்ந்துட்டாங்க. இப்போ யாரும் பார்க்கறது இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து மதன் ஓபி நான் ஃபாலோ பண்ணதில்லை. நான் அவ்வளோக்கா பப்ஜி விளையாண்டுருக்கேன். நான் அவ்வளோக்கா ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ ஆனால் இப்போ அவ்வளோக்கா யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா இப்போ வியூஸ்லாம் போகுது, ஸ்ட்ரீம்லாம் போயிட்டு தான் இருக்கு. நான் யாருமே அவ்வளோக்கா பேசுறது இல்லை அவளை பற்றி. பிளாக் ஷிப் தமிழ்நாட்டின் விஜய் நேத்து அவனை சரி சொல்லு அதான் நேத்து நான் அவன் எப்பயோ போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா ட்ரெண்டிங் டேப்ல போனா இன்னும் அவன் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கான் பிளாக் ஷிப். ஆமா, ஏதோ ஒரு என்ன எபிசோட் ஏதோ சீரிஸ் போட்டிருக்கான் போல, அது இன்னும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. தெரியல, எனக்கு தெரியல. நேத்து பார்த்து ஆச்சரியமாயிடுச்சு. உண்மையா போய் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கான். யூடியூபின் விஜய் டிவி என்று அழைக்கப்படும் பிளாக் ஷிப் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ நான் பாக்குறது இல்லை, யாரும் பாக்குறது இல்லை போல. எனக்கு கடைசியா ஆனா மூவி ப்ரமோஷன் இன்னும் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ட்ரெண்டிங் டேப் வேர்த்து ஊத்துது. நெக்ஸ்ட் யாரு? மைக் செட். இந்த பேர்லாம் இந்த பேர்லாம் உங்களுக்கு எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டு பல வருஷம் ஆச்சு. மொரட்டு பாய்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மொரட்டு சிங்கிள்ஸ் கமெண்ட். உங்களுக்கு தயிர் சாதம் பிடிச்சா நான் சொல்லுவேன். நீங்க மொரட்டை சிங்கிளா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அவன் சேனல் பேர் என்னடா? அவன் சேனல் பேர் என்ன? தெரியாது. உங்களுக்கு தண்ணி குடிக்கிறீங்கன்னா லைக் பண்ணுன்னு சொல்றானே அவன். ஐயோ சாமி, உங்களுக்கு இந்தியா பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அது கூட பரவாயில்ல. உங்களுக்கு தண்ணி பிடிச்சா லைக் பண்ணுன்னு சொல்றான்டா. என்னடா இது? உங்களுக்கு அப்பா அம்மா பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். மொரட்டு சிங்கிளா இருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போவும் வியூஸ் போகுது, லைக் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. பட் ஒரு காலத்தில் 67 மில்லியன் வியூஸ். 67 மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது வந்து சாதா விஷயம் கிடையாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி புல் பண்ணிட்டு இருந்தவரை இப்போ 2 மில்லியன் 3 மில்லியன் போகிறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் இருக்கு. நான் பார்க்கறது இல்லை. நான் இப்போ தான் இந்த வீடியோக்காக தான் போய் உட்காந்து இப்போ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ போனது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் காணாமல் போயிருப்பாங்க. நான் அப்படி மறந்துருந்தா நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், பார்ட் 2 வீடியோ போட்டுருவோம். இன்னைக்கு அவ்வளோதான் கண்டென்ட். நன்றி, வணக்கம். சரி, தண்ணி பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அது அங்கே இருக்கிறது கட் பண்ணி இங்கே போட்டுருவோம். உங்களுக்கு அப்பா அம்மா பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க.